18 வருஷமாக வேலை செய்கிறோமா. திடீர்னு வந்து இப்போ எங்களை வந்து கான்ட்ராக்ட் இறக்குறேன்றாங்க. கான்ட்ராக்ட் இறக்குனா அப்போ நாங்கள் எங்கே போய் வேலை செய்யறதுமே இதுக்கு மேலே. இப்போ நாங்கள் வந்து 23,000 சம்பளம் வாங்கியிருந்தோம். இப்போ திடீர்னு 15,000 தரோம் சம்பளம். மேயர் சொல்லிட்டு 15,000 சம்பளம் தரோம் அப்படின்னா 15,000க்கு நாங்கள் எப்படி போய் வேலை செய்யறது? நாங்கள் வந்து இப்போ 11 நாளாக இங்கே உட்காந்துக்கிறோம். 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 11 நாள். இதுவரை என்ன ஏதுன்னு எதுவும் பேச்சுவார்த்தையே நடக்கலை. பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ எப்படிம்மா நாங்கள் போகிற கதி? அப்போ ஏதாச்சும் அவங்க எங்களுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களாம் போவோம். எதுவுமே பேசவே இல்லை அவங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா சொன்னார், ஸ்டாலின் ஐயா சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல நான் துப்புரவு பணியில் நிரந்தர பணி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நிரந்தரமாக பண்ணல, எதுவுமே பண்ணல. தொடப்பம் ஆனனால நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்குவோம். வருஷத்தில் ஒரு நாள் தான் தொடப்பம் கொடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் தொடப்பம் கொடுப்பாங்க. மிச்சம் நாங்கள் அந்த அட்டை கிட்ட அதெல்லாம் பொறுக்கி போட்டு அதில் தொடப்பம் வாங்கி நாங்கள் பெருக்கோம். சட்டையும் வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் சட்டை தருவாங்க. அந்த சட்டையை தான் போட்டுன்னு இருப்போம் நாங்கள். இப்போ திடீர்னு கான்ட்ராக்ட் வந்துச்சு. கான்ட்ராக்ட்னு கூட சொல்லலை, கான்ட்ராக்ட் இறங்கிட்டோம். கான்ட்ராக்ட் பேசி அவங்க தாரை வாத்துட்டாங்க. இப்போது எங்களை வந்து வேலை இல்லைன்னு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க. வெளியே போனால் நாங்கள் எங்கே போவோம்? 18 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட வேலை செஞ்சுக்கிறாங்க. இப்போ திடீர்னு போனால் நாங்கள் எங்கே 11 நாளாக இப்போ நாங்கள் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறோம். கட்சிக்காரங்களாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இவர் ஆட்சிக்கு வந்து எங்களுக்குன்னு என்ன செஞ்சுக்கிறாரு? ஜெயிப்பாருன்னு தான் நாங்கள் போட்ட ஓட்டு. இப்போ நீங்கள் செய்யலைன்னா அப்போ எப்படி அது சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தர் ஜெயிக்க தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலாமா? ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற கோரிக்கை அவங்க செய்யணும்ல. நாங்கள் அவ்வளோ வசதியானவங்க இல்லை, வசதி இல்லாதவங்க தான் நாங்கள் வந்து எந்த வேலை செய்கிறோம். இனிமேல் வயசாகிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. 50 வயசுக்கு மேலே நான் போய் எங்கே வேலை செய்ய முடியும்? இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இங்கே செஞ்சுட்டு திருப்பி போய் எங்கே வேறு எங்கன்னா செஞ்சால் கூட ஒரு செட்டில்மெண்ட்டு, ஒரு பிஎஃப் இதெல்லாம் உண்டுமா? இங்கே எதுவுமே கிடையாது. தினங்கூலி மாதிரி தான். டெய்லி வந்தால் சம்பளம், இல்லைன்னா கிடையாது. வேலை செஞ்சால் சம்பளம், இல்லைன்னா கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுன்னுக்கிறோம். இப்போ எங்கள் திடீர்னு வீட்டுக்கு போனால் எவ்வளோ கஷ்டம், கண்ணீராக இருக்கிறோமா. இப்போ நாங்கள் சொல்ல முடியாத இருக்குது. பிள்ளைங்க பார்க்க முடியல. இப்போ எங்கள் வீட்டுக்கார செத்து 10 வருஷம் ஆகுதுமா. இப்போ நான் அதை நம்பி தான் நான் அந்த வேலைக்குது ஏதோ போயிடுச்சுன்னு போகிறேன். திடீர்னு நீங்கள் வேலையை விட்டு போனால் கான்ட்ராக்ட் இறக்கிட்டோம் நாங்கள் முடியாது சட்டமாக சொல்கிறாங்க. முடியாதுன்னா அப்போ எப்படி? அப்போ எங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்றாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கள் சமூக கூடத்தில் வைக்காதீங்க, ஜெயிலில் போட்டு தீக்கணுமே மொத்தமாக எல்லாரையும். ஜெயிலில் போட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு செய்யுங்க. நம்ம சொல்கிற நீ உடனே நீ சுட்டுறேன்றாங்க. சுட்டுருவீங்களா? குத்திடுவீங்களா? எங்களால் பண்ண முடியாதா? இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம், ரோட்டில் போய் உட்கார எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? என்னம்மா சொல்கிற? இங்கே உட்காந்துக்கிறோம், ரோட்டில் போய் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகுமா உட்கார? எதுக்கு நம்ம அந்த தவறெல்லாம் செய்யக்கூடாது. ஆட்சி என்ன செய்யுது அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம் நாங்கள். அவங்க செய்வாங்க, நம்பிக்கையாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீணாச்சுன்னா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? எங்களுக்கு வேலை நிரந்தரமாக வேணும், யாரையும் வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அவ்வளோதான்மா எங்கள் கோரிக்கை. அவர் செய்வார்னு நம்பி உக்காந்துக்கிறான். இன்னும் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கல. அவர் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். நாயுடு எங்களை ஏன் கேவலமாக பேசுகிறாரு? பூ வில்லுன்றாரு, வடை சூட்டு வில்லுன்றாரு, வீட்டு வேலை செய்கின்றாரு. ரேஷனில் வந்து 10 கிலோ கோதுமை 20 கிலோ அரிசி போடுறாங்க. எங்கே போடுறாங்க? 5 கிலோ அரிசி 1 கிலோ கோதுமை போடுறாங்க. நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுவோம்? 15 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு போவோமா? இவர் போவார் அது மாதிரியே? எங்களையா இவர் பேசுவார்? நாங்கள் முதல்வர் தானே கேட்குறோம், இவரையா எங்களை கேட்குறாரு? இவருக்கு எங்களுக்கு சம்மந்தமாக கிடையாது. அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் கேட்குறோம். தானே வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதிக்கு நாங்கள் கேட்டுனுக்கிறோம். 20 கிலோ அரிசி கொடுக்குறோம், தோரம் பருப்பு கொடுக்குறோம். இல்லை 15 வருஷமாக சூப்பிங்க இருந்தாலுங்களா? எதுக்கு இந்த வார்த்தை எங்களை கேட்க தகமா இருக்கு? இந்த வார்த்தை கேட்கலாமா? ஒரு பதவியில் இருக்கிற, ஒரு பதவியில் இருந்துன்னு இந்த வார்த்தை கேட்கலாமா? எங்களை ஏன் கேட்குற? நாங்களும் ஒரு பெண்ணு தானே, நாங்களும் கேவலமான வேலையை செய்கிறோம். ஊரை தானே சுத்தம் பண்ண வந்துக்கிறோம். உங்கள் வீட்டை துணி, அந்த துணி, இந்த துணி, குப்பை, கன்றாவி எல்லாத்தையும் வர்றல. நாங்கள் இல்லைன்னா உங்கள் கதி எப்படி? ஒரு கொரோனா காலத்தில் நீங்களா வந்தீங்க, குப்பை எடுத்தீங்களா? கொரோனா காலத்தில் ஒரு மாஸ்க் இல்லை, கை குளோஸ் இல்லை. அப்படியே போய் கொரோனா இருக்கிற வீட்டில் போய் நாங்கள் குப்பை எடுத்துன்னு வருவோம், கையை தொட்டி எடுத்துன்னு வருவோம். கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டோம். ஏன் அப்போல்லாம் தெரியல இந்த தூய்மை பணியாளர் யாருன்னு? தெரியல கொஞ்சம் கூட. உங்களுக்கு எங்கே போச்சு இந்த இதெல்லாம்? எதுக்கு?